அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அலகு 4 கூட்டாண்மை கணக்குகள் அப்படின்ற பாடத்துல நற்பெயர் கணக்கீடுகள் பற்றி பார்க்கலாம். ஆண்டு தொகை முறையில் நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்பெயர் சமம் உயர் லாபம் பெருக்கல் ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. பயிற்சி கணக்கு 9 மூலமாக எவ்வாறு நற்பெயர் மதிப்பை கணக்கிடுவது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னர் கணக்கு ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கலாம். பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். சராசரி லாபம் ரூபாய் 14,000, சாதாரண லாபம் ரூபாய் 4,000, சாதாரண லாப விகிதம் 15%, நற்பெயருக்கான கொள்முதல் ஆண்டுகள் 5%. 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 15% என்ற வட்டி விதத்தில் ரூபாய் 1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு ரூபாய் 3.352. ஆண்டு தொகை முறையில் நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது உயர் லாபம். உயர் லாபம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். இந்த கணக்கு பொறுத்தளவுல சராசரி லாபம் கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,000. அது கணக்கில் அப்படியே எடுத்து எழுத வேண்டும். அதே போன்று சாதாரண லாபத்தின் மதிப்பையும் கணக்கில் கொடுத்துட்டாங்க. அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,000. அதையும் கணக்கில் அப்படியே எடுத்து எழுத வேண்டும். உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபத்தோட மதிப்பு ரூபாய் 14,000, சாதாரண லாபத்தோட மதிப்பு ரூபாய் 4,000. அப்போ 14,000 மைனஸ் 4,000 கழித்தால் கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000. இதுதான் உயர் லாபத்தோட மதிப்பு. அடுத்ததாக நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயருக்கு என்ன ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம். நற்பெயர் சமம் உயர் லாபம் பெருக்கல் ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. கணக்கில் சாதாரண லாப விகிதம் 15% கொடுத்துருக்காங்க. அது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போன்று நற்பெயருக்கான கொள்முதல் ஆண்டுகள் 5 கொடுத்துருக்காங்க. அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நற்பெயரின் மதிப்பை கண்டறிவதற்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்பெயர் சமம் உயர் லாபம் பெருக்கல் ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. உயர் லாபத்தோட மதிப்பை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000. அந்த 10,000 கணக்கில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்ததாக ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.352. அப்போ 10,000 பெருக்கல் 3.352 பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 33,520. இதுதான் நற்பெயரோட மதிப்பு.